வெல்கம் டு சைவ சமையலறை. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ரெசிபியா பார்க்க போறது கும்பகோணம் கடப்பா. இது இட்லி, தோசை, பூரி, பொங்கல், இடியாப்பம் இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷா தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இது ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இந்த கும்பகோணம் கடப்பா ரெசிபியை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்த கடப்பா செய்யறதுக்கு மெஷரிங் கப்ல 1/2 கப் அளவு பச்சைப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இதை 2 தடவை தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த பருப்பு வேக வைக்கிறதுக்காக ப்ரெஷர் குக்கர்ல தண்ணி நல்லா காஞ்சிட்டு இருக்கு. இதுல கழுவி எடுத்துட்டு வந்த பருப்பு போட்டுக்கலாம். அப்படியே ஒரு பெரிய உருளைக்கிழங்கு தோலெல்லாம் சீவிட்டு 3 துண்டா வெட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த வெட்டி வச்ச கிழங்கையும் பருப்பு கூட ஒன்னா சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமா எண்ணெயும் 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காய பொடியும் சேர்த்து இந்த ப்ரெஷர் குக்கரை மூடி 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு செய்யறதுக்காக அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சிருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, சின்ன துண்டு கல்பாசி, 1 ஏலக்காய், 1 ஸ்டார் அனீஸ், 2 லவங்கம், 2 துண்டு பட்டை, 2 பிரிஞ்சில எடுத்து வச்சிருக்கேன். இதை அப்படியே எண்ணெயில் போட்டுக்கலாம். இந்த மசாலா பொருள் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் 6 நறுக்குன பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். நம்ம குழம்புக்கு மிளகாத்தூள் சேர்க்க மாட்டோம். அதனால குழம்புக்கு எவ்வளவு காரம் தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாவை நறுக்கி சேர்த்துக்கணும். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். எல்லாருக்கும் ஒரு டிப் சொல்றேன் பாருங்க. பச்சை மிளகாய் வதக்கும் போல எப்பவுமே அது படபடன்னு வெடிக்கும். அது கூட கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நம்ம பச்சை மிளகாய் வதக்கினோம்னா அவ்வளவா வெடிக்காது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த பச்சை மிளகாவோட தோல் நல்லா கலர் மாறி அது நல்லா வதங்கினதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்படியே 2 வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி வச்சிருக்கேன். அதையுமே இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம் சீக்கிரமா வதங்குறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போறதுக்காக ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்ததா ஒரு தக்காளியை நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த தக்காளி சீக்கிரமா வேகிறதுக்காக இந்த பேனை ஒரு தட்டை போட்டு மூடி இந்த தக்காளி நல்லா குழஞ்சு வர வரைக்கும் வேக விட்டுடலாம். தக்காளி நல்லா குழஞ்சதும் இது அடி ஒட்டை நல்லா கிண்டி விட்டுட்டு இது கூட 1/4 கப் அளவு பொடியா நறுக்கின கேரட்டை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டு இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை விட்டு இதை நல்லா வேக விட்டுடலாம். இந்த பருப்பு வேக வச்ச ப்ரெஷர் குக்கரோட ப்ரெஷர் நல்லா அடங்குனதும் இதை ஓபன் பண்ணிடலாம். இதுல போட்ட உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் தனியா ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சிடலாம். பருப்பை ஒரு விஸ்க வச்சு நல்லா கடைஞ்சி தனியா ஒரு பக்கமா எடுத்து வச்சிடலாம். இந்த உருளைக்கிழங்க ஒரு ஃபோர்க்கை வச்சு நல்லா மசிச்சு இதையுமே தனியா ஒரு பக்கமா எடுத்து வச்சிடலாம். அடுத்ததான் இந்த குழம்புக்கு ஒரு மசாலா அரைக்க இந்த மிக்சி ஜார்ல 1/2 கப் அளவு பொடியா நறுக்கின தேங்காய், 6 முந்திரி பருப்பு, 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு இதை நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு நம்ம போட்ட கேரட் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இது கூட நம்ம கடைஞ்சி எடுத்து வச்ச பருப்பு ஊத்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ குழம்பு கொஞ்சம் கெட்டியாக தெரியறதுனால குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை இப்பவுமே ஊற்றிக்கிடலாம். இந்த குழம்பு ஆற கெட்டியாயிட்டே இருக்கும். அதனால இந்த குழம்புக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த தண்ணியை ஒரே வாட்டி ஊற்றிடணும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் வதக்கும் போல கொஞ்சம் உப்பு ஆல்ரெடி சேர்த்துருக்கோம். அதனால உப்பு போடும் போல பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த குழம்பு நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். குழம்பு நல்லா கொதி வந்ததும் நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு இது கூட ஒன்னா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அப்படியே இந்த குழம்பை 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வரவும் நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தேங்காய் சேர்த்துட்ட அப்புறமா குழம்பு அதிக நேரம் கொதிக்க விடக்கூடாது. அந்த தேங்காயோட பச்சை வாசனை போய் லேசா ஒரு கொதி வரவும் கடைசியா நம்ம பொடியா நறுக்கின கொத்தமல்லி இலையை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான கும்பகோணம் கடப்பா இப்போ தயாராயிடுச்சு. நம்ம இன்னைக்கு செஞ்ச இந்த கும்பகோணம் கடப்பா ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.